ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம கிட்ட 2006 மாருதி சுசுகி பலினோ இருக்குது 1.6. அதை வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டரேஷன் பண்ணியிருந்தோம். அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை நான் நோட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம லான்சர் போட்டிருந்தோம். அது ஒரு 13,000 ரைஸ் போயிருந்து நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி ஜிம்னிக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்குமே ரொம்ப நன்றி. பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜின் ரூமில் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை நான் நோட்ஸ் பண்ணியிருக்கேன். அதை ஒன்று நான் படிக்கிறேன். நான் வண்டியில் பண்ணியிருக்கேன்றதை நான் கேட்டால் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ஜின் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் பெட்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட் சிஸ்டம்ஸு, அதுக்கப்புறம் கிளச்சு, வாட்டர் பம்பு, இக்னிஷன் காயில் வந்து ஒரு 10 days முன்னாடி தான் இது மாற்றினது. இது உங்களுக்கு பிராண்ட் நியூவாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க் பிளக்ஸு, ஏசி கம்ப்ரஸர் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதில் பேரிங்ஸ் வரும், அதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பேனட் வந்து இந்த வண்டியோடது இல்லை, இதில் வந்து பிளாக் கலர் பேனட் வந்து நிறையா இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் இது வந்து சில்வர் கலரோட பேனட் வாங்கி நான் மாற்றிருந்தேன். இதுக்கு இன்சுலேஷன் வந்து கிழிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆக்சுவலாக வந்து 2005 வந்து Type 2 கிரில் தான் வரும். இது வந்து Type 1 கிரில் நான் வாங்கி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹெட்லைட்ஸ்மே பார்த்தீங்கன்னா இதுவுமே பிராண்ட் நியூ தான். இதில் ஒரு எல்இடி போட்டிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு லிப்ஸ் போட்டிருக்கேன். லிப்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆட் ஆன் லுக்ஸ் கிடைக்கும், அது லிப்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்க்க எஸ்டீமாக தெரியும், பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் லுக்கில் இருக்கும். எஸ்டீம் இதுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். எஸ்டீம்லேருந்து மாருதி கிட்ட வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் போகிறதுக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு போன பீப்புள்ஸ் வந்து இந்த காரை லைக் பண்ணி எடுத்தாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக சேல்ஸ் ஆகலை. ஒரு 3 வண்டி வந்து மாருதி கிட்ட நிறைய சேல்ஸ் ஆகலை. கிஷாஷியும் கிராண்ட் விக்டாரும் இதுவும் சேல்ஸே ஆகலை. அதனால வந்து இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க சேல்ஸ் பண்ண காசு பார்த்தீங்கன்னா ஜென் 800, எஸ்டீம் தான் நல்லா போச்சு. ஜிப்சி நான் சொன்ன மற்ற 3 காசுமே சேல்ஸில் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அதில் இது ஒரு வண்டி. அதே மாதிரி இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னா, இதுதான் வந்து இப்போ உள்ள மாருதி கார்ஸோட இன்ஜின்லேயே வந்து பெரிய பிக்கர் சைஸான இன்ஜின். ஸோ அதனால வந்து இந்த வண்டி நிறைய பேர் வந்து இன்ஜின் ஸ்வாப் பண்ணுவாங்க. இந்த இன்ஜின் எடுத்து ஜென்னில் போடுறது, இந்த இன்ஜின் எடுத்து ஜிப்சியில் போடுறது, அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அதனாலே இந்த வண்டி வந்து நிறைய வண்டி ஸ்கிராப்புக்கு போயிடுச்சு. ஸோ ரெடி பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஓஎல்எக்ஸ்லேயும் ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்கும், பட் ஆனால் அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன்ஸில் இருக்காது. ரொம்ப ரேராக தான் நல்ல கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இருக்கிற இன்ஜினுமே வந்து அவங்க ஸ்வைப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிராப் தான் பண்ணுவாங்க இந்த வண்டியை. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. லக்கேஜுக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஹெவியான இது, நல்லா ஹெவியாக இருக்குது. நல்லா லாங்கரான இது பார்க்க உங்களுக்கு கேமராவில் சின்னதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பட் நல்ல லாங்கர் சைஸ் தான். அதே மாதிரி ஸ்டெப்னியுமே இருக்குது. ஸ்டெப்னியுமே இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், பழைய ஸ்டெப்னி. ஸோ லைட்ஸ் வந்துடும் இதில் உங்களுக்கு. வேரில் கேமராவும் மவுண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கு. எக்ஸாஸ்டோட நோட் வேணால் நான் ஆட் பண்ண சொல்கிறேன். எக்ஸாஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸாஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அந்த வெல்வெட்ரானிக் மாதிரியோ இல்லைனா வந்து ரெடிமேடாக இருக்கிற மாதிரி நான் பண்ணலை. இது வந்து ஹேண்ட்மேடில் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பர் டீம் கிட்ட கொடுத்து, அவங்க ரேஸ் பிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்ககிட்ட கொடுத்து நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஃபுல் சிஸ்டம் கிடையாது, ரெசனேட்டரும் ப்ளஸ் வந்து பாட்டில் மட்டும் நான் மாற்றிருக்கேன். இதுவே சவுண்ட் வந்து இனாஃபாக இருக்குது. ரொம்ப நாய்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் வந்து மைல்டாக தான் இருக்கும் நாய்ஸ் இது. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப லவுடாக இருந்ததுன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும். நீங்கள் லாங் டிரைவ் வண்டி கொண்டு போக முடியாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் மைல்டாக தான் செட் பண்ணியிருந்தேன். சரி, ரியர் லெவலில் தான் நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து இதோட சீட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு டை சப்போர்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சீட் வந்து நமக்கு டை சப்போர்ட் நல்லா இருக்கும். இதில் ஒரு 5 பேர் வந்து ஈஸியாக நம்ம போகலாம். அதே மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட்மே வந்துருக்கு. எல்இடி லைட்ஸ் ஒன்று வந்துடும் இங்கே உங்களுக்கு.
அதே மாதிரி ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் வந்து பத்தலைன்ற மாதிரி ஃபீல்லாம் உங்களுக்கு கொடுக்காது, ஸ்பேஸ் நிறையவே இருக்கும். டோரோட குவாலிட்டியுமே வந்து நல்லா ஹெவியாக இருக்கும், ஹெவி டோர்ஸ் தான். கட்டு பார்த்தீங்களா, நல்லா ஹெவியான டோர்ஸாக இருக்கும். அதில் இப்போ உள்ள காசு மாதிரி அது டோர் வந்து அந்த மாட்டியில் வர மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்காது, மச் பெட்டராகவே தான் இருக்கும். இதில் ரஸ்டிங் இஷ்யூஸ்லாம் ஆகாது. நான் வந்து அன்டச்சஸ்மே பண்ணியிருக்கேன், அதனால் ரஸ்ட்டு இன்னும் அவ்வளோ சீக்கிரமாக ஆகாது. இதில் சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர்லேருந்து வர வச்சு போட்டிருந்தேன், இங்கே கிடைக்கல. அதனால் வந்து பெங்களூரில் வர வச்சு நான் ஒரு 30,000 ஆச்சு இது சீட் கவர்ஸ் போடுறதுக்கு. ஸோ இது நான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் சொல்ல, அதுக்கு நான் நோட்ஸ் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்றது நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஏன்னா வெளியிலேருந்து சொல்கிறதுக்கு இப்போது வந்து இந்த காரை வந்து யாரும் வாங்கவும் போகிறதில்ல. யூஸ்ட்லேயும் சரி ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் அந்த காசை லைக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதை பற்றி நான் டீப்பாக சொல்ல விரும்பல. ஏன்னா லேன்ஸரில் சொன்ன அளவுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா வந்து அது நிறைய பேர் இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி இதை பற்றி நாலேஜ் உள்ள பர்சனாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, ரொம்ப டீப்பாக சொல்லணுன்றது கிடையாது. என்னன்னா இப்போது இந்த வண்டியில் வந்து கம்ஃபர்டபுளுக்குலாம் குறைய இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட ஸ்டேரிங்கும் ஏசியும் தான் ப்ளஸ். இந்த வண்டி பலினோ அப்படின்னாலே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏசி வந்து பென்ஸோட எஸ் கிளாஸோட கம்பேர் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு கூலிங்கான ஏசி இது. அதே மாதிரி ஸ்டேரிங்குமே ரொம்ப லைட்டராக இருக்கும், ஹேண்ட்லிங்க் வந்து இப்போ விடெக் பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிட்டி விடெக் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜினோட விஷயத்தை பற்றி பேசுவாங்க, இன்ஜின் நல்லா இருக்கும் அப்படின்னு. லான்சர் அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு அதோட லுக்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பலினோ பொறுத்த வரைக்கும் ஏசியும் ப்ளஸ் அதோட ஸ்டேரிங் ஹேண்ட்லிங் தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதை பற்றி தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்கள், ஓல்டு மெக்கானிக்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஒரு 2 இயர்ஸாக இதை பில்ட் பண்ணேன். இப்போ நான் என்கிட்ட இது வந்து இது 4th இயராக இருக்குது. 4.5 இயர்ஸ் மேலே நான் வச்சுருக்கேன் இந்த வண்டியை. நான் வந்து இதை ஒரு 2 இயர்ஸாக வந்து ரீபில்ட் பண்ணேன். நான் என்னென்ன பண்ணுறதுக்கு நோட்ஸ் வச்சுருக்கேன், நான் இப்போ அப்படியே படிக்கிறேன். நான் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜின் ரூமில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பெட்ஸ் மாற்றிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட் சிஸ்டம்ஸ், அந்த பெல்ட் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் மாற்றிருக்கோம். கிளச்சு, வாட்டர் பம்பு, இக்னேஷன் காயில், ஸ்பார்க் பிளக்கும் ஒரு 10 to 15 டேஸ் முன்னாடி தான் அது ஃபெயிலியர் ஆச்சு. நான் அதை புதுசு போட்டிருக்கேன். ஏசி கம்ப்ரஸர்லாம் வந்து வண்டி வாங்கின ஒரு 6 மந்த்லேயே நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். ஏசி த்ரோ வந்து எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் ஏசியோட சர்வீஸ் நான் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பேரிங்ஸு, பெல்ட்டில் வரக்கூடிய பேரிங்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அந்த பேரிங்ஸ் எல்லாமே மாற்றிருக்கேன், ஒரிஜினல் போட்டிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி ஏசி கம்ப்ரஸர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 வாட்டி வந்து வண்டியோட பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 2 வாட்டி வந்து ஏசி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, பெயிண்டிங் வந்து ஃபஸ்ட் டைம் அடிக்கும் போது பிளாக் வந்து நான் பேனட் மாற்றிருப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பேஸ்ட் சொல்லுவாங்க, அந்த பேஸ்ட்டில் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி போட்டாங்க. ஸோ அதனால் நான் 2வது வாட்டி ஃபஸ்ட்டு நான் வாங்கினதுக்கு அப்புறம் பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அகைன் வந்து நான் வந்து ரீவொர்க் பண்ணி திரும்பவும் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இந்த பெயிண்டோட கலர் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உள்ள கியாவோட செல்டாஸில் ஒரு பிளாக் வரும். ஸோ அந்த பிளாக்கான பெயிண்டிங் இது. பேனட்டுமே வந்து அதான் நான் சொல்லியிருந்தேன், அந்த பேஸ்ட்ல ரொம்ப மட்டமான பேஸ்ட் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்க முடியாது. செகண்ட் ஹேண்ட் காசில் வந்து இதில் என்னென்னலாம் மிஸ்டேக் நான் பண்ணேன்றதை நான் சொல்கிறேன். ஹலை வீல் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் பெண்டாக இருந்தது, நம்ம அதெல்லாம் பார்க்கவே முடியாது செகண்ட் ஹேண்ட் காசில். 1 lakh கீழே வண்டி எடுக்க வேணாம் நான் ஏன் சொல்றேன்னா, இது இந்த மாதிரி விஷயங்கள் நான் எடுத்தது வந்து 135 எடுத்தது வண்டியை. அதனால தான் நான் சொன்னேன், ரொம்ப லோ பட்ஜெட் எடுத்தோம்னா நிறைய வேலை வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர் வந்து லேன்சரோட வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் வந்து 1.5 ஒரு லேன்சர் வாங்கியிருந்தேன், அது வந்து எனக்கு இன்னமும் ஓடுது அப்படின்னா. சில பேர் நல்லவங்க இருக்காங்க, 90% வந்து கெட்டவங்க தான். இந்த யூஸ்ட் காரில் எப்படியாவது விற்றுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கிட்ட தான் அந்த வண்டி நம்மக்கிட்ட வந்துருந்தது. ஏன்னா நம்ம இந்த பேஸ்ட் விஷயம் எந்த மெக்கானிக்காலும் அதெல்லாம் பார்க்க முடியாது. பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, என்ன பேஸ்ட் போட்டிருக்காங்கன்னு எப்படி பார்க்க முடியும்? கரெக்டுங்களா? அதேமாதிரி 4 வீல் நல்லா இருக்கா, 4 வீல் சைஸ் கரெக்டாக இருக்கா, அப்படிதான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு வீல் பெண்டாக இருக்கா நம்மளால பார்க்க முடியாது. ரேரில் பெண்டு வீல் போட்டு கொடுத்துருந்தாங்க, சரிங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஏசி வந்து கூலிங் வந்து லீக் இருக்குது, சரி, இந்த காயில். அதனால வந்து நம்ம ஏசி த்ரோ வரதான் பார்க்க முடியும். ஏசியோட அதுக்கப்புறம் போது நமக்கு ஏசியில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா. அப்புறம் வந்து பேனட் மாற்றிருந்தேன். அப்புறம் கியர் ஆயில் வாங்கணும்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓஇ போட முடியாது. ஹெட்லைட்ஸ் டிப்போன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று வரும், இதுக்கு வந்து பேர் வந்து 9,000 rupees வரும், சரிங்களா. அந்த பேர் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வர எல்இடி பல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிராண்டடான எல்இடி பல்ப்ஸ். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு த்ரோ வேணா ஆட் பண்ண சொல்கிறேன். அது வந்து ஒரு 5,500 ஒரு பல்ப், நல்ல பல்ப், அது நல்ல பிராண்டு. ஸோ அந்த பிராண்டோட பல்ப்ஸ் நான் வாங்கி போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் அண்டர் சேஸில் லைட் பண்ணியிருக்கோம். ஒரு சேசிஸுமே லைட், இங்கே லைட்ஸ் போட்டிருக்கேன். அது லைட்டில் லைட் ஆன் பண்ணால் எரியும். அப்புறம் டயர்ஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதுக்கான வீடியோ சொல்லியிருந்தேன். டயர்ஸ் வந்து யோக்கோஹாமாவோட S-Drive போட்டிருக்கேன். அது அன்கண்டிஷனல் வாரண்டி வந்து 5 years இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோக்குள்ள சொல்லியிருந்தேன், நான் கிளைமே பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 5 பேர் போகும்போது நமக்கு வந்து இந்த மேலே வந்து தட்டிட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த டயரோட இது வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம அப்படியே கொடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். அலாவில் டயர்ஸு, அப்புறம் பிரேக் பேட் இருக்குது இல்லையா, பிரேக்கோட டிஸ்க் இருக்குல்ல, அதுவுமே நான் லேத்தில் கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக லேத் கிளியர் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டைப் 1ஓட கிரில். ஸோ டைப் 2 கிரில் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, டைப் 1 நல்லா இருக்கும். சொல்ல டைப் 1 வாங்கி போட்டிருந்தேன். அது மாதிரி இந்த ஹார்னுமே பார்த்தீங்கன்னா பழைய ஹார்னு, அந்த ஜிப்சி பழைய ஸ்கார்பியோவில் வரும் அந்த ஹார்ன் தான் நான் இதுக்கு போட்டிருக்கேன். சென்ட்ராக அந்த கிரில்லுக்கு நடுவில் வர மாதிரி அதை மவுண்ட் பண்ணி நாங்கள் வெல்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். லிப்ஸு, பேக்கில் வந்து ஸ்பாய்லர் நம்ம இந்த வண்டிக்கு வராது, அதை நம்ம போட்டிருந்தோம். ஸ்டிக்கர்ஸு, ஸ்டேரிங்கில் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் டிப் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு. கூலிங் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஏமாற்றுவாங்க யூஸ்டு மார்க்கெட். நீங்கள் கூலிங் ஸ்டிக்கர்ஸ்லாம் என்னன்னு நீங்கள் பார்த்து எடுப்பீங்க. கூலிங் ஸ்டிக்கர்ஸ்லாம் 1000 ரூபாய் கூட ஓட்டுறாங்க, 1000 ரூபாய்க்கு 2000 ஓட்டுறாங்க. இதோட கூலிங் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வருத்தில் வந்து 6000 7000 வரும் உங்களுக்கு, ஒரு ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டுமே. ஸோ நான் ஃபுல்லாகவே நான் வறுத்து போட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏசி ஒர்க் நான் 2 times பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். அந்த கூலிங் காயில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து செட் ஆகலை. செகண்ட் டைம் வந்து எனக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரிஜினல் கிடச்சிது, சுசுக்கியோடது, பலினோடது. அதோட கூலிங் காயில் ரேட் போட்டு 8000 rupees. அதுதான் நான் போட்டிருக்கேன். சீட் கவர் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அப்புறம் ஏசி வென்ட்ஸ் எல்லாம் புதுசு. யாராச்சும் பலினோ வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது வந்து பழைய ஈக்கோ வருது இல்லைங்களா, மாருதி சுசுக்கியில் வேன் ஒன்று வரும் பாருங்க, ஓம்னி மாதிரி ஒரு வேன் ஒன்று வரும். அந்த வேனோட ஏசி வென்ட்ஸ் தான் இந்த வண்டிக்கு செட் ஆகும். நீங்கள் பலினா போட்டு கேட்டு சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 350க்கு மேலே வரும் ஒரு பீஸு. ஆனால் நீங்கள் வந்து இதே வந்து அந்த ஈக்கோ வேனோட இது போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 50 rupees 70 rupees தான் ஒரு ஏசி வென்ட்டு. ஸோ இதெல்லாம் பிராண்ட் நியூ வென்ட்ஸ் உங்களுக்கு. சவுண்ட் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாக ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸு, ஆல்பைன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு 30,000 கிட்ட போட்டிருக்கேன் நான். அதெல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு பிராண்டடான சிஸ்டம் ஸ்க்ரீன்ஸ் தான் உங்களுக்கு. நாம் இது வந்து சிவிக் ஓடுது. சிவிக்காக இது வந்து ஆல்டர் பண்ணி இது நான் போட்டிருக்கேன். இது நல்லா இருக்கும். டேஷ் கேம் வந்துடும் உங்களுக்கு, டேஷ் கேம் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த யூஸ்ல வந்து என்ன நம்ம பார்க்க முடியாது அப்படின்னா, எந்த மெக்கானிக்கலுமே இதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. இன்ஜின் நல்லா இருக்கா, வண்டி ஓரளவுக்கு ரெஸ்ட் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கா, இது மட்டும் தான் நம்ம எந்த மெக்கானிக் இருந்தாலுமே பார்க்க முடியும். இந்த மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா, பவர் விண்டோ மோட்டார்ஸ், இதை வந்து நம்ம பார்க்க முடியாது. இது உள்ள மோட்டார்ஸ் வந்து போயிருக்கா, என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம யாராலும் அதெல்லாம் கழித்து பார்க்க முடியாது. ஸோ இந்த 4 மோட்டார்ஸுமே போயிடுச்சு. நம்ம வாங்கின கொஞ்ச நாள்லேயே 4மே 1 by 1 எகிற ஆரம்பிச்சிச்சு வேலை செய்யல. அகைன் நான் வந்து யூஸ்டில் ஒரு நல்ல மோட்டார்ஸ் 4 மோட்டார்ஸுமே நான் மாற்றிருக்கேன். இதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் லோ பட்ஜெட் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ரொம்ப லோவாக எடுத்தீங்கன்னா நிறைய நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ இந்த வேற யாராச்சும் இந்த கார் எடுத்துருந்தாங்கன்னா எப்பயோ கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த காரை பற்றி தெரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த காரை பற்றி இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க மட்டும்தான் அதை ரெடி பண்ண முடியும். நான் வண்டி எடுக்கும்போது ஒரு 74ல் எடுத்திருந்தேன். இது மோஸ்ட்லி வந்து சிட்டியில் நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் ஐவிஎஸில் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணுவேன். இப்போ 787 ஓடி இருக்கு, ரன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ரன் பண்ணியிருக்கேன், ரொம்ப கம்மியாக ரன் பண்ணியிருக்கேன். அதுக்கிட்டமே நம்ம இவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கார்ஸ் வந்து ரொம்ப ரேரான கார்ஸ் இதெல்லாம். ஸோ நம்ம லான்சர் நிறைய பார்த்துருக்கோம், ஃபியஸ்டா நிறைய பார்த்துருக்கோம் ரெடி பண்ணி, அப்புறம் வந்து ஃபியாட் கார்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஆனால் சுசுக்கியில் வந்து இந்த கார் வந்து ரொம்ப ரேர். டிரைவில் வந்து இதோட கார் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ சஸ்பென்ஷனுமே நம்ம ஃபுல்லாக புதுசாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. எக்ஸாஸ் உங்களுக்கு கேட்குதான் தெரியல, ரம்புலாம் மைல்டாக கேட்கும் எக்ஸாஸ் உங்களுக்கு. கூலிங் நல்லா இருக்கு.
நல்ல கூலிங். ஸோ இது ஏன் இதை வந்து பென்ஸோட கம்பேர் பண்ணாங்கன்றது இதை வச்சிருக்கவங்க, நல்ல கண்டிஷனில் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சிருக்காரு இதே வண்டியை ஒன்று வச்சிருக்காரு. அவர் ஏசி இன்னமும் சூப்பராக இருக்கும். அப்படியே போட்ட உடனே ஏசி கண்ணாடி எல்லாம் டோர் எல்லாம் வாட்டர் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிடும் போட்ட கொஞ்ச நேரத்தில். ஸோ இது மைலேஜை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மைலேஜ் பார்க்குறவங்க இந்த காரில் எடுக்க மாட்டாங்க. ஒரு சிட்டியில் வந்து ஒரு 12-10 தான் கிடைக்கும். ஹைவேஸில் வந்து எனக்கு ஒரு 14-15 கிடச்சிருக்கு ஃபுல்லி லோடடாக நான் சொல்கிறேன். நீங்கள் சிவிக்கு, லான்சரு, அப்புறம் வந்து க்ரூஸ் இந்த மாதிரி பார்ப்பீங்க நிறைய பேர். அந்த செக்மெண்ட்டில் இது வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் கம்மியாக இருக்கும். ரொம்ப எலக்ட்ரானிக்ஸாக இருக்காது வண்டியை பொறுத்த வரைக்கும். ரொம்ப மாருதியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் எலக்ட்ரானிக்ஸே இருக்காது பெருசாக. நீங்கள் சிவிக்கு, க்ரூஸ் அளவுக்குலாம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்காது. அதோட காம்படிட் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த பவர் இருக்காதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து அந்த வண்டியோட இந்த வண்டி காம்படிட் பண்ணும். இந்த வண்டிக்கு வந்து ஃபேன் பேஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து மாருதியில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கணுமா அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேர் இருந்தாங்க. எஸ்டீம் கொடுத்த வரவேற்பு கூட இந்த வண்டி கொடுக்கல. காரணம் என்னன்னா எஸ்டீம் வந்து 1.3, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென் ஷிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1.3, அப்புறம் செகண்ட் டைப் 2 ஜிப்சி வந்து 1.3. ஸோ இந்த 3 வண்டியுமே நல்ல இன்ஜின் ஸ்பெக்ஸில் இருக்கும்போது இந்த வண்டி வந்து அதிகமான ப்ரைஸிங் பண்ணி பீப்புள்ஸ் வாங்கலை. அதனாலே வந்து இந்த வண்டி வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஒரு ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் அந்த வண்டி இருந்தது. 5 to 7 இயர்ஸ் தான் இருந்தது. 98 லான்ச் பண்ணாங்க, 2007 வரைக்கும் அந்த வண்டி இருந்தது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் உள்ள இன்ஜினை வந்து நிறைய பேர் ஸ்வாப் பண்ணிடுவாங்க. ஜென்லேயோ இல்லைனா வந்து எஸ்டிமுக்கோ மாற்றிடுவாங்க, ஜிப்சிக்கு மெயினாக மாற்றுவாங்க. அதனால தான் அந்த வண்டி நிறைய பேருக்கு தெரியல இருக்கிறதே. ஏன்னா ஸ்கிராப்புக்கு போயிடுச்சு நிறைய வண்டி. நல்ல வண்டிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs 2 lakhsலாம் கோட் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி, எவ்வளோ கெடுத்து வைக்க முடியுமோ, எவ்வளோ ஸ்கிராப் கண்டிஷன் இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. OLX நீங்கள் சும்மா இப்போ நான் பேசும்போது செக் பண்ணி பாருங்களேன். ஒருத்தர் சிஎன்ஜிலாம் போட்டு அந்த வண்டியை அடித்து உடச்சி நாசம் பண்ணிட்டாரு. அவர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs கோட் பண்ணுறாரு. அதுதான் அதுதான் சொன்னேன். அந்த 1.5 lakhs 1 lakhலாம் எடுக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம எடுக்கும் போதே இது வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து பெயிண்ட் பண்ணி அந்த ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருந்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா தான் 1 by 1 அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. அதுதான் அந்த குவாலிட்டின்னு சொல்றது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் நல்லா இருக்கா, நல்ல பவர்ஃபுல்லான பாடி நல்லா இருக்கா, பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸ் நல்லா இருக்கா, அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். நம்ம வந்து டீப்பான பார்ட்ஸ்லாம் பார்த்தா டீப்பான பார்ட்ஸ் எல்லாமே போயிருந்தது இல்லை. ஸோ திரும்ப அகைன் நம்ம ரீபில்ட் பண்ணுறோம், 1 by 1 நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது இதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம். அப்போ நம்ம இந்த ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கண்டிப்பாக கன்சியூம் ஆகும். நம்ம அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணி 1 by 1 நம்ம பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் வந்து இப்போ பார்ட்ஸ் சோர்சிங் எப்படின்னு கேட்குறீங்க. இப்போ லான்சருக்குமே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லா கார்ஸ்க்குமே ஒரு கம்யூனிட்டி இருக்குது, இதுக்குமே ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, மிஷிபிள்ஸ்க்குமே ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த குரூப்ஸில் வந்து பார்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்களுமே இருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த 2 குரூப்லையுமே இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது எனக்கு வந்து இதுக்கான பார்ட்ஸ் கொடுக்குறவங்கலாம் ஒரிஜினல் ஆகட்டும், ஆஃப்டர் மார்க்கெட்டு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதெல்லாம் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்ட்ஸ் வந்து நம்ம நார்மல் கடைங்களே கிடைக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா மவுண்ட் ரோட்லேயே இதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது மீன்ஸ்னா நீங்கள் பலினோடதுன்னு கேட்பேன். இப்போ கிளச் இதுக்கு போகணும் அப்படின்னா நம்ம அந்த 1.3 இருந்தது இல்லையா, ஷிஃப்ட் அப்புறம் வந்து எஸ்டீம் ஓடுறதுலாம், அதுக்கான கிளச்செல்லாம் இன்னும் ஓயே கிடைக்குது. ஸோ அப்படின்னும் போது அந்த கிளச் நம்ம இதுக்கு போடலாம். சரிங்களா? இப்போ ஏசி வென்ட்ஸ் வந்து லான்சருக்குலாம் ரொம்ப டஃப். ஏசி வென்ட்ஸ்லாம் லான்சருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கேட்குறாங்க ஏசி வென்ட் மாத்திரம்னா. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 rupees தான், 100 rupees 50 rupees தான் வருது, ஈஸியாக கிடைக்குது. இதுக்கு பார்ட்ஸ் வந்து ஒரு மேட்டர் கிடையாது. பலினோவை பொறுத்த வரைக்கும் மாருதியில் வந்து பார்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, பெரிய விஷயம் இல்லை. அந்த பீரியட்ல இது கூட காம்படிட் பண்ண வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப லான்சர் ஆகட்டும், அப்புறம் வந்து ஃபோர்டோட எஸ்கார்ட்டு, அப்புறம் வந்து ஃபோர்டோட ஃபியஸ்டா, அப்புறம் லான்சரோட டீசல் வரும், பெட்ரோல் இருந்தது, அப்புறம் ஹோண்டா சிட்டி டைப் 1 98.
ஸோ அந்த டைம்ல வந்து மாருதி கிட்ட வந்து வண்டி கிடையாது, எஸ்டிமை தவிர. மாருதியில வந்து எஸ்டிமை தவிர ஒரு வண்டி கிடையாது, லாஸ்ட் செக்மெண்ட் அதுதான். அதுக்கப்புறம் இவங்க அப்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா மற்ற ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோண்டா சிட்டி ஆகட்டும் ஆப்போசிட்ல ஒரு பலினோ போச்சு பார்த்தீங்க என்ன கண்டிஷன்ல வச்சிருக்காருன்னு. சரி, ஓகே. அப்போ இவங்க கிட்ட வந்து 1.3 தான் லாஸ்டா இருந்தது. இப்போ ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 வந்துடுச்சு. ஹோண்டா சிட்டில 3 செக்மெண்ட் இருந்தாங்க, 1.3, 1.5, 1.5ல விடெக். அப்போ லான்சர்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 பெட்ரோல் இருந்தது, 1.8ல ஆட்டோமேட்டிக் இன்வெக்ஷன் ஒரு மாடல் இருந்தது, அதுக்கப்புறம் 1.6 இருந்தது பெட்ரோல்ல, இப்போ டீசல் இருந்தது. ஸோ மாருதி கிட்ட வந்து வண்டி இல்லைன்னும் போது ஸோ அதனால இதை லான்ச் பண்ணாங்க. இது ஆக்சுவலாக குளோபல் மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ண வேண்டியது, இந்தியா கிடையாது. குளோபல் மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ண வண்டி இது. நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு இந்த வண்டி. யூரோப் மார்க்கெட்டு அப்புறம் கனடா வரைக்கும் இந்த வண்டி இருந்த வண்டி தான் இது. இதுவுமே வந்து மாருதியோட கார் கிடையாது, இப்போ உள்ள மாருதி மாதிரி கிடையாது, சுசுகியோட ப்ராடக்ட் தான். சுசுகின்றதால தான் இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டிப்பு, புது கார் ஆகட்டும் பழைய கார் ஆகட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அண்டர் சேஸ் பண்ணிடுங்க. அண்டர் சேஸ்ல வந்து ஒரு பெரிய செலவே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 3500 ரூபாய், அதிகபட்சம் ஒரு 4000 ரூபாய் கேட்பாங்க, அது அடிக்கிறவங்களை பொறுத்து. நீங்களே பாட்டில் 2 பாட்டில், ஒரு பாட்டில் வந்து 700 rupees வரும், 3Mோட லப்பர் கோட்டட் பெயிண்டட். 2 பாட்டில் வாங்கி கொடுத்து ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொடுத்து அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த மெக்கானிக் கிட்டே அடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு உங்களுக்கு ஆக போகிற செலவு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு அதிகபட்சம் ஒரு 4000 rupees, அவங்க 2000 rupees கேட்பாங்க. இது ஏன் சொல்றேன்னா, நம்ம ஊர் ரோடுக்கான கண்டிஷனுக்கு மண்ணுக்கும் சேருக்கும் கண்டிப்பா புது வண்டி முத கொண்டு ரஸ்ட் ஆகுது. நான் பார்த்தேன், இந்த வண்டியுமே வந்து நான் வாங்கிட்டு உடனே நான் வந்து பண்ண வரேன், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் இதெல்லாம் அதனால ரஸ்ட் ஆகாம இருக்கு. லான்சருக்கு பண்ணல, அடுத்ததுதான் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்க பஜ்ரோ ஒன்று ஆஃப் ரெஸ்டரேஷன் கொஞ்சம் ஜென்ரல் மேஜர் சர்வீஸ்லாம் பண்ணியிருந்தோம். அது வேணா நான் போடுவா, கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். நிறைய பேர் எஸ்டீம் அப்புறம் வந்து லான்சர்லேயே சில மாடல்லாம் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ல பார்த்தேன். அதெல்லாம் கிடைக்கும், நான் கண்டிப்பாக போடுறேன். இது எஸ்டீம் இதுவும் ஒன்று தான், டிஃப்ரென்ஸ் எஸ்டீம் கிடையாது. இன்ஜின் மட்டும்தான் மாறும், உங்களுக்கு கொஞ்சம் டேஷ்போர்ட்ஸ் மாறும். சரிங்களா? நீங்கள் இப்போ இன்னைக்கு உள்ள டைம் பீரியடுக்கு நீங்கள் இதை எடுத்து நல்லா ரெடி பண்ணணும், ஓரளவுக்கு பாடியில் ரஸ்ட் இல்லை, அப்புறம் வந்து இன்ஜின் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 4 lakhs ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பெயிண்ட்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 வந்துருது, டயர்ஸ் அலாய்ஸே ஒரு 50,000 வந்துருது, அதுலேயே 1 lakh கன்சியூம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிளச் எல்லாம் கண்டிப்பா மாத்திக்கலாம், கிளச் பேட்டரி இதெல்லாம் நம்ம கண்டிப்பா மாத்தணும். நீங்க வந்து ஒரு வண்டி நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, வண்டி எடுத்து நீங்க ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க, ஒரு பட்ஜெட்ல பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வண்டி வாங்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டுக்கு வரவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா வந்து வண்டியை வந்து அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டீங்க, ஆனால் ரெடி பண்ண மாட்டீங்க. ஜென்ரலா சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணி நீங்க ஓட்டலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அது உங்களுக்கு சீக்கிரமா இரிட்டேட் ஆகும். சீக்கிரமா நீங்க சேல்ஸ் பண்றதா அந்த வண்டியை பார்ப்பீங்க, வாங்கிட்டு கொஞ்சம் நாளே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும். நீங்க ஒன்ஸ் வாங்க போறீங்கன்னா வண்டிக்கான காஸ்ட் வந்து ஒரு 2 lakhs, அதுக்கப்புறம் வந்து மற்ற செலவுக்கு ஒரு 3 lakhs or 2 lakhs எடுத்து வச்சுட்டு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 4 lakhs பட்ஜெட்ல நம்ம வண்டி வந்து ரீபில்ட் பண்றன்ற பிளான்ல பண்ணா மட்டும்தான் அந்த வண்டி நீங்க டிரைவ் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் நிறைய விஷயம் ரொம்ப நான் அதிகமாக பேசல. ஏன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப பேர் பார்க்க மாட்டீங்க, 2 பேர் சர்ச் கூட பண்ண மாட்டீங்க வாங்குறதுக்கு. எனக்கு தெரியும் நல்லாவே. ஒரு 10ல் ஒரு 2 பேருக்கு இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து வண்டி லைக் பண்ண மாட்டாங்க. எஸ்டீம் கொடுத்த வரைய கூட இதுக்கு கிடைக்கல, அதனால நான் ரொம்ப டீப்பாக பேசி உங்களுக்கு போர் அடிக்கிறேன். நான் மாத்திரம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை வந்து இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வச்சுக்க முடியும், நான் அதுவே சொல்லிடுறேன். நான் இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, சொன்னோன்னே செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. 1.5 lakhs கொடுத்து வாங்கிட்டு
அந்த வண்டியில எதுவுமே கிடையாது. நீங்க திரும்ப ஒரு 3 lakhs செலவு பண்ணி 4 lakhs கிட்ட செலவு பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல கண்டிஷன் கொண்டு வர முடியும். ஸோ 5 lakhs வந்துடும், சரிங்களா? 5 to 4 lakhs வந்துடும் கண்டிப்பா. அது ஏன்னா இப்போ அந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 10 வண்டி போஸ்ட் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல. OLXலயே ஆகட்டும், மார்க்கெட் பிளேஸ்ல ஆகட்டும், 2 வண்டி தான் நல்லா இருக்கு. நான் 8 வண்டி வந்து எடுக்க கூட தோணாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதனால சொல்றேன், எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல கண்டிஷனா பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எஸ்ட்ரீம் கூட போங்க. எஸ்ட்ரீம் கூட நல்ல வண்டி தான். எஸ்ட்ரீம் கிடைச்சதான் எஸ்ட்ரீம் போங்க. இந்த வண்டி கிடைச்சா எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இது ஸ்பார்ட்ஸ்ல ஒரு பிரச்சனை கிடையாது, மிஷி அளவுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இது பார்ட்ஸ் வந்து நிறைய வண்டியோட ஷேர் பண்ணிக்கோ. உங்களுக்கு எஸ்ட்ரீமோடது, ஃபர்ஸ்ட் ஜென் ஷிஃப்டோடது, இந்த வண்டிக்கான பேர்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால இஷ்யூஸ் கிடையாது, தைரியமா எடுத்துக்கலாம் நீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா? இந்த வண்டியோட பிளஸ் பாத்தீங்கன்னா ஏசி நல்லா இருக்கும். நான் இப்போ அகைன் திரும்பவும் சொல்றேன், டிரைவிங் வந்து இன்ஜின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், மைலேஜுமே வரும் உங்களுக்கு. ரொம்ப சிங்கிள் டிஜிட்லாம் இந்த வண்டி கொடுக்காது. நான் வந்து ஒரு 10,000 மேலே டிரைவ் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு மைலேஜை பற்றிலாம் கவலை கிடையாது. சரி, ஓகே. நீங்க சேனலை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. 13,000 வியூஸ் போயிருந்தது, எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பஜிரோ எடுத்து வரேன், JLX. அதுமே நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம், அந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.